ஹாய் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குற ஒரு பெத்த அம்மாவை வந்து ஒரு பொண்ணு 21 வயசு பொண்ணு சேர்ந்து கொலை செய்து தான் இந்த ஸ்டோரி. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது என்ன நடந்திருக்குண்டா, ஒரு 2 பேரை விரும்பி இருக்கணும். ஓகே, விரும்பி 18 வயசில் வீட்டை ஓகே சொல்லலைன்னு சொல்லி 2 பேரும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பண்ணிவிட்டு அவள் 2 நேரம் போயிட்டோம். சேர்ந்து போன பேர்கள் 3 மாதம் கூட தாக்கு பிடிக்காமல் அவள் வந்துட்டான். அம்மா எனக்கு வந்து அவன் செட் ஆக இல்லை, எனக்கு அவன் வேணாம்னு சொல்லி. ஸோ வந்த பிள்ளையை வந்து அம்மா என்ன செய்வா, ஓகே அப்படின்னு சொன்னால் டிவோர்ஸ் கொடுப்போம்னு சொல்லி டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி 2 இயரிங்குக்கும் வந்து அந்த போய் வந்து வரையலை. ஸோ வரையிலேன்றதால 3வது இயரிங்கில் வந்து ஓகே ஒரு வழியிலேயே தீர்ப்பு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் அந்த போய் அவளோட வீட்டை ஓட்டை பிரித்து உள்ளே போய் அவர் ரூமில் படுத்திருந்தவா. ஸோ அப்போ இவர் போய் மீட் பண்ணி என்னை மன்னிச்சிரு, நான் செய்ததெல்லாம் தப்பு, நான் ஒன்று செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் போட்ட அலப்பறையை நம்பி அந்த ஓகே என்று சொல்லிட்டு 2 போயிருக்கலாம் ஓடி. அதை விட்டுட்டு அந்த சொல்லியிருக்குது, அந்த பொண்ணு சொல்லியிருக்குது, நாங்கள் 2 பேரும் செய்கிறதுக்கு அம்மா இனி விட மாட்டா என்று சொல்ல அம்மா விட மாட்டாவா, அப்போ நாங்கள் அம்மாவை போட்டு தள்ளுவோம், அம்மாவை வந்து சாவடிச்சிருவோம்னு சொல்லி படுத்திருந்த ஒரு அம்மாவை, பெத்த அம்மாவை ஒரு பொண்ணு காலை 2ஐயும் பிடிக்க அந்த போய் வந்து கழுத்தை நினச்சி கொலை செய்துட்டான். பட் அது கேட்கும்போதே எங்களால் தாங்க முடியாமல் இருக்குது. எப்படி ஒரு பெத்த அம்மாவை தன் பிள்ளையே சப்போர்ட் பண்ணுது கொலை செய்கிறதுக்கு, ஒரு பொம்பளை பிள்ளை, ரைட்? என்ன சொல்கிறது, கொலை செய்துட்டு அதை எவ்வளோ திட்டமிட்டு அவட காருக்குள்ளே அவன் அம்மாவோட காருக்குள்ளேயே அவளோட பொடியை போட்டு கொண்டு போய் ஒரு ஜெஃப்னால் ஒரு இடத்துல கொண்டு அவன் அம்மாவை போட்டுட்டு ஏடிஎம்மை யூஸ் பண்ணி அவட காப்புகள் பேங்க்ஸுகளை வந்து அடைய வச்சு அந்த காசையும் எடுத்தோன்னு 2 தப்பி ஓடின 2 பேர்களும் இப்போ போலீஸ்கிட்ட பிடிபட்டுட்டு இனி அதை அந்த வாழ்க்கையை அழிஞ்சிட்டு, ரைட்? 21 வயது 23 வயசுல 2 வாழ்க்கையும் அழிச்சிட்டு ஒரு பெத்த அம்மாவை கொலை செய்துட்டு அந்த அம்மாவை அந்த பிள்ளை கொலை செய்கிற அந்த கால் பிடிச்ச தருணமே அந்த அம்மாவோட உயிர் போயிருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி தான் இருக்குது. பட் இப்படியும் ஒரு ஜென்மங்கள் இருக்குது என்றதுக்கு தான் இந்த வீடியோ நான் இங்கேருந்து போட்டுறேன். ஓகே, பிடிச்சிருந்தா இல்லை தயவுசெய்து இதுகளில் மாதிரியான பேர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க. தோணினா போடுங்க.